ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் அப்பா பெரிய ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்கிறாரு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கல் மாதிரி தெரிஞ்சது இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வீடியோவில் அது பார்த்திங்கன்னா குட்டி குழந்தைங்களாம் விளாட்றதுக்கு, நீச்சல் பழகிறதுக்கு. அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்கும், அது நம்ம அடல்ட் அந்த மாதிரி குதித்து நம்ம நீச்சல் பழகிக்கலாம். இது பெரியவங்க, நல்லா ஆழமாக இருக்கும், 11 அடி இருக்குது, நல்லா நீச்சல் கற்றுக்கலாம். இன்னும் குட்டீஸ்க்கு கட்டாமல் வச்சுருக்கிறாரு, அது இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அது கட்டினதுக்கப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். அங்கே தெரிகிறது பார்த்திங்கன்னா கோழி, 30 கோழிங்க பக்கம் வளருது. இந்த சைடு எங்கள் வீடு இருக்குது, கொஞ்சம் தூரம் நடக்கணும். வாங்க இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் பாப்பாவை வச்சு ஃபஸ்ட் டைம் குளிக்க வைக்க போகிறாரு. அந்த வீடியோ நம்ம இதில் பார்க்கலாம். ஐயோ என் பிள்ளையே, சோழா சோழா ஐயோ பாவமா இருக்குமா. மூக்குலலாம் ஏதோ போயிடுச்சு போல இருக்கு. அவளுக்கு ஏதோ பண்ணி விடுங்க, இப்படிலாம் பண்ணி விடுங்க, அவளுக்கு மூஞ்சி தொடச்சு விடுங்கப்பா. சாரி மயிலுப்பா, தாத்தா கூட்டு வருவாருவா. கொஞ்சம் பயந்துக்கிட்டா, ஃபோர்ஸாக தண்ணி வரும், ரொம்ப பயந்துக்கிட்டா. இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி பண்ணதே இல்லையா, கொஞ்சம் பயந்துட்டு வந்துட்டோங்க. ஆனால் இப்போ என்னென்னா போய் நானும் தாத்தா கூட போய் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பண்ணிட்டுருக்குறேன். பயந்துக்குச்சு பாவம் பிள்ளை. சரி சார் பா, திட்டிகிட்டே வருவா. ஆடத்தங்கப்பா, அவ்வளோதான் சாமி, உங்கள் தாத்தா ஆசை தீர்ந்துருச்சு. பிடிங்க, கையை பிடிங்க. அப்புறம் நானும் கூட இறங்கி பார்க்கலாமேன்னு ஒரு ஆசையில் இறங்கினேன். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஆழத்தை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்தது. அப்படியே செவுத்தரமாக கீழே பார்க்காமலே இறங்கிட்டேன். கீழே போய் மேலே பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு, ஒரு வீடு அளவுக்கு இருந்துச்சு ஹைட்டு. 11 அடின்றாரு, நல்ல ஹைட்டாக இருந்துச்சு. ஓகே, உட்காந்து காலை உள்ள விட்டுக்க, மழங்கால அளவு தான் இருக்குமே, உட்காந்து காலை உள்ள விடு. சின்னதுலேருந்து என்னையை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எதுனாலும் நல்ல விஷயத்துக்கு என்னையை தான் வச்சுக்குவாங்க. இப்போ என் பிள்ளை பிறந்துட்டதுனால என் பிள்ளைய ஃபஸ்ட்டு நாளைக்கு வச்சுட்டு நானாக போய் வாலண்டியராக நானாக போய் நினைச்சிட்ட மாதிரி இருந்துச்சு. அங்கே மாட்டி விடு. அப்படியே சும்மா கீழே இறங்கி பார்க்கலான்னு தான் போனேன், மனசு கேட்கல, அப்படியே ஒரு முங்கிட்டு வந்துட்டேன். சாயங்காலத்தில் நானும் எங்கள் அப்பாவும் பேட்ச் ஒர்க் போனோம். போயிட்டு அந்த நம்பர்ஸ் எல்லாம் அடிக்கணக்கு அளந்து நம்பர்ஸ்லாம் எழுதிட்டு வந்தோம். அப்புறம் எனக்கு கொஞ்சம் பயம் கம்மியாயிடுச்சு. இவ்வளோ தண்ணியும் நாங்கள் ஒரு நாளில் ஏற்றலை, எப்படி ஒரு வாரம் இருக்கும், நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றினோம். தண்ணி 7 அடிக்கு பக்கம் வந்துருச்சு.
எங்கள் அப்பா நீச்சல் குளத்தில் குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. குதிக்க போகிறீங்களா? இது வந்து எங்கள் அப்பாவோட பெரிய கனவு, இன்றைக்கி தான் நிறைவேறுது. எங்கள் அப்பா நீச்சல் சூப்பராக அடிப்பாரு. இங்கேருந்து பார்க்கும்போது தெரியவே இல்லை. பழைய ஞாபகம். அந்த நம்பர்லாம் காணாமல் போயிடுச்சு. ஃப்ளிப்பு, பேக் ஃப்ளிப்பு எல்லாமே அடிப்பார். ரெட் கலரில் எழுதியிருக்கலாம். சின்னதில் எங்களுக்கும் கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் எங்களுக்கு இப்போ டச் விட்டு போச்சு, மறந்து போச்சு. எனக்கு வந்து நீச்சல் அடிக்க தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா சூப்பராக அடிப்பார். எங்கள் அப்பா நீச்சல் அடிக்கிறது பார்த்துட்டு எங்கள் தாத்தா வரேன்னு ஒரே அடம் பண்ணிவிட்டு அழுந்து கண்ணும் தண்ணியுமே ஒரே அழுகையாக இருந்துச்சு. தான் உழைச்சி சம்பாதிச்ச காசில் இந்த ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்கிறாரு. என்னோடய அப்பாவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.